துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் 4 மாத காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார். இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள். குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றிவரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரமென்று கருதப்படுகிறது. உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை. குருபகவானின் வக்ரகாலகட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார். எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார். குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குருபகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதாவது குருபகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார். இந்த வக்ரகாலகட்டத்தில் குருபகவான் கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார். ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார். சூரிய குடும்பத்தில் முழுமுதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குருபகவான்தான். நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான். எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது. குருபகவானிருக்குமிடம் பாழ் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள். குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது. குருபகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பழம்பெறும். அந்த இடம் புனித தன்மை பெறும். குருபகவான் ஆன்மீககாரகன், பேரின்பக்காரகன், நேர்மை, நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குருபகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி தனத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த துலாம் ராசிக்குள் அடங்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். ஏனெனில் உங்களுடைய துலாம் ராசிக்குள் நீதிகாரகரான சனிபகவான் உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் எப்போதும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சமநிலை வகிக்கக்கூடியவர்கள். அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். இரக்கம் கருணை உடையவர்கள், மாடமாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்களாக வசிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரையில் சுமார் 4 மாத காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குருபகவான் வக்ரநிலையில் பயணிக்கவிருக்கிறார். 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார். 2025 மே மாதம் வரையில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். இந்த ஒரு வருட காலத்தில் 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 4 மாத காலகட்டங்கள் குரு வக்ரகதியில் பயணிப்பார். கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் குருபகவான் பயணிக்கும்போது அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பார். தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் 3ஆம் இடத்திற்கு அதிபதி. 3ஆம் அதிபதியான குருபகவான் ராசிக்கு 8இல் வக்ரம் பெறும்போது ஒரு சிலருக்கு திடீரென்று வரன் அமையும். ஏனெனில் 3ஆம் அதிபதியான குருபகவான் வக்ரம் பெறும்போது அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகரீதியில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். எனவே குரு 3ஆம் அதிபதி என்பதால் 3ஆம் இடமென்பது பாலுணர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடம் ஆபரணஸ்தானம். 3ஆம் இடம் வேலையாட்கள் ஸ்தானம். இப்படிப்பட்ட 3ஆம் வீட்டின் அதிபதி குரு வக்ரநிலை பெறுகிறார். எனவே வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய வேலை ஆட்கள் அமைவார்கள். வேலையாட்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்களை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். 3ஆம் அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும். இவ்வாறான மேலும் பல விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். எனவே 3ஆம் இடத்தின் அதிபதியான குருபகவான் 8இல் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்.
துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக குருபகவான் இருக்கின்றார். தைரியாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 8இல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குரு 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரநிலை பெறுகிறார். குரு வக்ரநிலையில் சஞ்சரிக்கும்போது குருபகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் தன்னுடைய வக்ரகாலகட்டங்களில் தான் சஞ்சரிக்குமிடத்தின் காரகத்துவங்களுக்கு எதிராக செயல்படுவார். எனவே இந்த குரு வக்ரநிலை பெறும் காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான குறையும் இருக்காது. பணவரவு சரளமாக இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் குருபகவானின் பார்வையால் பலம் பெறுகிறது. எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கான யோகங்கள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும். குருபகவான் நேர்கதியில் இருக்கும்போதும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றபோது இவ்வாறான விஷயங்களில் சிறப்பு உண்டு. வக்ரநிலையிலும் இவ்வாறான விஷயங்களில் கூடுதல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். குரு பார்வைக்கு அந்த அளவுக்கு சிறப்புகள் உண்டு. இந்த குருபகவானின் வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஏனெனில் 8ஆம் இடமென்பது தீராத பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்படிப்பட்ட 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குருபகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் நடந்தேறும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொந்தபந்தங்களின் பகை மாறும் ஒற்றுமை ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி. இவர் 8ஆம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதி உதவிகள் கடன் மூலமாக நிறைந்து கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த குருபகவானின் வக்ரநிலை காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே குருபகவான் 8இலிருக்கும்போது வக்ரநிலை பெறுவதால் இயல்பு தன்மைக்கு மாறாக நற்பலன்களே நிறைந்து கிடைக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருபகவானின் வக்ரநிலை காலகட்டத்தில் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டகரமான பலன்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருக்கின்றபோது குருவின் வீட்டில் ராகு பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சனி வக்ரநிலையில் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது வக்ரநிலையில் இருக்கிறார். எனவே இந்த மாதிரியான வருடகிரகங்கள் அனைத்துமே வக்ரநிலையிலிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் எதிர்பாராத திருப்புமுனைகள் என அனைத்துமே இந்த வக்ர காலகட்டங்களில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக விரைவில் கூடுதல் சிறப்பான நல்ல காலம் பிறக்கவிருக்கிறது. ஏனெனில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கவிருக்கிறார். சனி 6இல் இருக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதேபோன்று 2025 மே மாதத்திற்கு பிறகு குருபகவான் 9ஆம் இடத்தில் பயணிக்கவிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும். எனவே மிக விரைவில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் இன்னும் சொல்லப்போனால் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கவிருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருங்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குருபகவானுடைய வக்ரகாலத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். குருபகவான் 8ஆம் இடத்தில் நேர்கதியிலிருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கௌரவகாரகரான குரு மறைந்திருப்பதால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சிறப்பு.
8ஆமிடத்தில் குருபகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பட்டம் பதவிகள் பறிபோகலாம். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குரு 8இலிருக்கின்ற வரையில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் யாரையும் பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளில் முழு ஈடுபாடுடன் இருக்க வேண்டும்.